அசீரா அசாத்தியா என்று சொன்னால் நாங்கள் சுய விபரக்கோவை என்று சொல்லுவோம், சிவி என்று சொல்லுவோம், கரிக்குலம் விட்டாய். அதிலே முதலாவது பகுதி மஅலூமாத்துன் ஷக்ஸியா. மஅலூமாத் என்று சொல்றது வந்து தகவல்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். தகவல்கள். மஅலூமாத் என்று சொன்னால் தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ். ஷக்ஸியுன் என்று சொன்னால் தனிப்பட்ட, பேசனல் என்று சொல்லுவோமே, உண்மையிலே பேசனல் இன்ஃபர்மேஷன்ஸ். மஅலூமாத்துன் ஷக்ஸியா என்று சொல்றது வந்து தனிப்பட்ட தகவல்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். இதை இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் நாங்கள் இதற்கு பயானாத்துன் ஷக்ஸியா என்றும் சொல்லுவோம். மஅலூமாத்துன் ஷக்ஸியா என்பதும் பயானாத்துன் ஷக்ஸியா. உங்களுக்கு பயானுன் பயானாத் என்று சொல்றது வந்து தரவுகள், டேட்டாஸ், பேர்சனல் டேட்டாஸ் வந்து எங்களுக்கு சொல்ல முடியும். மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. ரைட். மஅலூமாத்துன் ஷக்ஸியால பாருங்க, தனிப்பட்ட தகவல்கள் அல்லது பேசுற இன்ஃபர்மேஷன்ஸ்ல வர விஷயங்கள் என்றால் எங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், எங்களுடைய பெயர், ஊரு, முகவரி, தொலைபேசி இலக்கம், அதே போன்று தேசிய அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சீட்டு இலக்கம், அதே போன்று எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி போன்ற அந்த விடயங்களுக்குத்தான் நாங்கள் மஅலூமாத்துன் ஷக்ஸியா என்று சொல்லுவோம் அல்லது பயானாத்துன் ஷக்ஸியா என்று சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இஸ்ம் என்றால் பெயர், நேம். அல் இஸ்முல் காமில் என்று சொல்லுவாங்க. அல் இஸ்முல் காமில் என்று சொன்னால் முழு பெயர், ஃபுல் நேம். அல் இஸ்மு பில் காமில் என்றும் சொல்லுவாங்க. அப்ப இஸ்ம் இந்த மிச்சம், அதாவது சிம்பிளான விடயம். இஸ்ம் என்றால் பெயர். மகானுல் விலாதா என்று சொன்னால் பிறந்த இடம். மகானுல் விலாதா, விலாதா என்றால் பிறப்பு, ஒளித என்றால் பிறந்தார். மகானுல் விலாதான்னு சொன்னால் பிறந்த இடம். தாரீகுல் மீலாத் அல்லது தாரீகுல் விலாதான்னு சொல்லலாம். மீலாத் என்று சொன்னாலும் விலாதா என்று சொன்னாலும் ஒரே கருத்து, பிறப்பு. தாரீகுல் மீலாத் என்று சொன்னால் பிறந்த திகதி. அப்ப இஸ்முன்னால் பெயரை போட வேண்டும், மகானுல் விலாதா என்றால் பிறந்த இடத்தை போட வேண்டும், தாரீகுல் மீலாத் என்பது பிறந்த திகதி. அல் ஜின்சியா என்று சொன்னால் தேசியம் அல்லது குடியுரிமை, நேஷனாலிட்டிக்கு நாங்கள் சொல்றது ஜின்சியா. அப்ப நாங்க அல் ஜின்சியா என்று சொன்னால் அது பலஸ்தீனியுன், பலஸ்தீன நாட்டை சேர்ந்தவன், அல்லது பெண்ணாக இருந்தால் பலஸ்தீனியத்துன். ஸ்ரீலங்கன் என்று சொன்னால் ஸ்ரீலங்கியுன், ஒரு பெண், முஅன்னஸ். முஅன்னஸாக வந்தால் ஸ்ரீலங்கியத்துன் என்று சொல்ல வேண்டும். அப்ப ஜின்சியா என்று சொன்னால் தேசியம் அல்லது நேஷனாலிட்டி, குடியுரிமை என்றும் சொல்ல முடியும், பிரஜா உரிமை என்றும் சொல்ல முடியும். அடுத்தது ஹாலத்துல் இஜ்திமாஇய்யா என்று சொன்னால் சிவில் ஸ்டேட்டஸ். சிவில் ஸ்டேட்டஸ், சமூக நிலை. அதுல பெரும்பாலும் வாரது ஒன்று அஸப் அல்லது முத்தஸவ்விஜ், ரெண்டு வீக்கலாது. இங்க ரெண்டையும் போட்டிக்கிறாங்க உங்களுக்கு தகவல்களாகத்தான். அஸப் என்று சொன்னால் திருமணமாகாதவர், முத்தஸவ்விஜ் என்று சொன்னால் திருமணமாகியவர், மேரிட் அன்மேரிட். அஸப் என்று சொன்னால் திருமணமாகாதவர், முத்தஸவ்விஜ் என்று சொன்னால் திருமணமாகியவர். அதுக்கு ஹாலத்துல் இஜ்திமாஇய்யான்னு சொல்றது, சிவில் ஸ்டேட்டஸ், சமூக நிலை. அடுத்தது உன்வான் என்று சொன்னால் முகவரி, அட்ரஸ். இது ஒரு அட்ரஸ் போடப்பட்டிருக்குது. பலஸ்தீன் தானே, ஷாரிஉ தல் நாப்லிஸ் அத்ஃபல் கர்பியா, மேற்கு கரை என்று போட்டிக்கிறார். அப்ப இதுல உன்வான் என்று சொன்னால் எங்களுடைய முகவரியை போடலாம். இங்க உன்வான்ல எங்களுக்கு மேலதிகமாக ரகம் போட்டு, நம்பரை போட்டு, ரகம் 50 என்று போட்டு, ஷாரிஉல் மஸ்ஜித் என்று போட்டு, மதீனத்து கொழும்பு, ஸ்ரீலங்கா, அப்படி முகவரியை நாங்க எழுதினா சரி. அடுத்து பரீதுல் எலக்ட்ரோனியும், அதுக்கு நாங்க உன்வானுல் பரீதுல் எலக்ட்ரோனியும் சொல்லுவோம், மின்னஞ்சல் முகவரி. உங்களுக்கு தெரியும், இந்த பரீத் என்று சொன்னால் போஸ்ட், மக்தபுல் பரீத் என்று சொன்னால் போஸ்ட் ஆபீஸ், அப்படித்தானே. அப்ப இங்க பாருங்க, பரீதுல் எலக்ட்ரோனின்னு சொல்றது மின்னஞ்சல், இமெயில் ஐடி. அப்ப நாங்க இதுக்கு அல் பரீதுல் எலக்ட்ரோனின்னு சொல்லுவோம் மேலும், பரீதுல் எலக்ட்ரோனின்னு சொல்லுவோம் மேலும், அல்லது மிகச் சரியானது உன்வானுல் பரீதில் எலக்ட்ரோனிக், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி. ஜென்ஸ் என்று சொல்றது வந்து பால், ஜெண்டர். அது ஜக்கராக இருந்தால் ஆண், உன்சான்னு சொல்றது பெண். ரெண்டு ரெண்டா போட்டா சரி. ஜின்ஸ், ஜின்ஸ்னால் இனம் ஒன்றுமே இருக்குது.
ஜின்ஸ் என்றால் இனம் என்ற ஒரு கருத்து இருக்குது. இங்க ஜின்ஸ் சொல்றது பால், ஆண்பால் பெண்பால். சரியா? லக்கர் என்றால் ஆண், உன்சா என்றால் பெண். ஜின்ஸ் என்றால் இனம் என்ற கருத்து. ஜின்சு யமீனு இலல் ஜின்ஸ், இனம் இடத்தை சாரும் ஒரு பழமொழி நீங்கிறார்கள். இங்க ஜின்ஸ்ன்றது வந்து பால, ஆண் பெண்பால். அடுத்து டெலிபோன் போட்டாங்க. டெலிபோன் போட்டிக்கிற பாருங்க, டெலிபோன் போட்டிக்கிற ஹாத்திஃபுட்டும் சொல்லலாம். ஹாத்திஃப் லேண்ட் போனுக்கு நாங்க சொல்றது லேண்ட் போன். இங்க முத்தனக்கில் என்று சொல்றது என்னென்றால், இது முத்தனக்கில் ஜவ்வாலும் முத்தனக்கில் என்று சொன்னால் மொபைல் போனுக்கு நாங்க சொல்றோம் கையடக்க தொலைபேசி. டெலிபோன் அல்லது ஹாத்திஃப் என்று சொன்னால் லேண்ட் போனுக்கு நாங்க சொல்றது தொலைபேசி இலக்கம். நாங்க வெறும் தொலைபேசி இலக்கம் ரகமு டெலிபோன் போடலாம், அல்லது டெலிபோன் போட்டு அல்லது ஹாத்திஃப் போட்டு நாங்க தொலைபேசி இலக்கத்தை போடுறது. முத்தனக்கிலுன் அல்லது ஜவ்வாலுன் அல்லது மஹ்மூலுன், 3 சொல்லையும் பயன்படுத்தலாம். அது எல்லாமே கையடக்க தொலைபேசி மொபைல் போனுக்கு நாங்க சொல்றது. அடுத்தது ரகம் ஃபெக்ஸ் நம்பர். அப்ப இந்த விடயங்களுக்கு நாங்க சொல்றது மஅலூமாத்துல் ஷக்ஸியா அல்லது பயானாத்துல் ஷக்ஸியா. இன்னும் எங்களுக்கு நிறைய போடலாம். சரியா? இதுல வந்து ரகமுல் பிதாக்கத்து ஷக்ஸியா, என்ஐசி நம்பர், நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் எல்லாம் வரலாம். இப்ப இது ஒரு உண்மையிலே பாட்டூல வந்து இப்படி ஒரு இஸ்திமாரால ஒரு தனி கேள்வியாக வார ஒரு பாதைதான் இந்த மஅலூமாத்துல் ஷக்ஸியா அல்லது பயானாத்துல் ஷக்ஸியா, 3 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி. என்னென்றால் நாங்க எங்கட அதாவது பயோடேட்டான்னு சொல்லுவோமே, உண்மையில மஅலூமாத்துல் ஷக்ஸியா பயானாத்துல் ஷக்ஸியா வந்து பயோடேட்டா தான். எங்கட தனிப்பட்ட தரவுகளை நாங்க எழுத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சீராசாத்தியால மிக பிரதான பகுதிதான் இந்த மஅலூமாத்துல் ஷக்ஸியா அல்லது பயானாத்துல் ஷக்ஸியா. அடுத்த 2வது பகுதி அத்தஹ்சீலுல் இல்மி என்று போட்டிக்கிறாங்க. உண்மையிலே அத்தஹ்சீல் என்று சொல்றது அச்சீவ்மெண்ட், இல்மி என்று சொல்றது வந்து கல்வி ரீதியான அடைவு. இதுக்கு நாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம். கல்வி தகைமை, அதாவது கல்வி ரீதியான அடைவு. இதுக்கு இன்னொரு சொல் இருக்குது முஅஹலுன் முஅஹலாத்துன். அந்த சொல் தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிற சொல். முஅஹலாத்துன் தஅலீமியா அல்லது முஅஹலாத்துன் இல்மியா. அப்ப தஹ்சீலுல் இல்மி அல்லது அல் முஅஹலாத்துல் இல்மியா அல்லது அல் முஅஹலாத்து தஅலீமியா என்று சொல்றது கல்விசார் தகமைகள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். சீராதாத்தியால மிக பிரதானமான ஒரு இன்னொரு பகுதிதான். பயானாத்து ஷக்ஸியால நாங்க சில நேரம் பயோடேட்டா அனுப்புகின்ற போது இந்த பகுதியை மட்டும்தான் அனுப்புவோம். சரியா? ஒரு ஜொப்புக்கு நாங்க அப்ளை பண்றேன்னு சொன்னால் சிவி அனுப்புவோம். சிவியில நாங்க கட்டாயம் வந்து எங்களோட கல்வி தகமைகளை சொல்ல வேண்டும். பாருங்க, தஹ்சீலுல் இல்மின்னு சொல்லி இங்க அவங்களோட கல்விசார் அடைவுகள் அல்லது கல்வி தகைமைகளை சொல்லிக்கிறாங்க. 2009 தொடக்கம் 2005. சரியா? மின் ஆமி 2001 இலா 5. பக்கலூரியூஸ் என்று சொன்னால் டிகிரி, பிஏ டிகிரிக்கு நாங்க சொல்றது பக்காலூரியூஸ். அது ஷஹாதத்து பக்காலூரியூஸ் தான் சொல்றது. டிகிரி, எம்ஏ டிகிரி, கலைமானி பட்டம், பக்காலூரியூஸ். முஅத்தல் என்று சொல்றது என்னன்னு சொன்னால் வீதம். முஅத்தல் என்று சொன்னால் இந்த இடத்துல வரலாம் சமானூன ஃபில் மிஆ, 80%. அதாவது அவரோட எவரேஜ் டிகிரி வந்து எவரேஜ் வந்து எத்தனை 80%, 90% வந்து போடுறது முஅத்தல். அல்லது தக்தீரும் போடுவாங்க. பெரும்பாலும் தக்தீர் தான் வரணும். முஅத்தல் யூஸ் பண்றது குறவு. முஅத்தல் என்றால் வீதம், எவரேஜ். அப்படின்னா நீங்க 80%, 90% போடலாம். இப்போ குல்லியத்து ஒன்று போட்டு நீங்க இடம் குல்லியத்துன்னு சொல்லுவதா ஃபெக்கல்டி, கல்லூரி. குல்லியத்து உசூலுத்தீன் அல்லது குல்லியத்து ஷரியல் இஸ்லாமியா, குல்லியத்து திப்பி அல்லது குல்லியத்து அல் ஹந்தஸா, மெடிசின் ஃபேக்கல்டி, இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, குல்லியத்து திஜாரா வல் இதாரா, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, அல்லது குல்லியத்து ஸிராஆ, அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி, குல்லியத்து ஷரீஆ, ஷரீஆ பீடம் கல்லூரி சொல்லுங்க. அங்க வந்து மேலே கல்லூரின்றதை விட புள்ளியான கல்லூரிக்கு நாங்க சொன்னது வந்து அந்த பீடம் தான். சரி, சட்ட பீடம். குல்லியத்து ஷரீஆ வல் கானூன். ஜாமிஅத்துன் நஜாஹ் அல் வதனியா, நஜாஹ்ன்றது மேலே வெற்றி. இந்த நஜாஹ்ன்றது அந்த பல்கலைக்கழகத்தோட பெயர். அல் ஜாமியா அல் வதனியான்னு சொல்றது வந்து நேஷனல் யூனிவர்சிட்டி, தேசிய பல்கலைக்கழகம். நஜாஹ் தேசிய பல்கலைக்கழகம்.
நாபிலிஸ் என்று சொல்றது மதீனத்து நாபிலிஸ். நாபிலிஸ் ஒரு இடம், பலஸ்தீன் இருக்குது ஒரு. தஃபல் கர்பியா, தஃபல் கர்பியான்றது மேற்கு கரை, அதுவும் ஒரு சிட்டி, முக்கியமான பகுதி. காசான்றது ஒரு பகுதி, அடுத்த தஃபல் கர்பியான்றது இன்னொரு பகுதி. பலஸ்தீன் ரெண்டு மிக முக்கியமான பிரதேசங்கள். இது உண்மையில நாபிலிஸ்ன்றது ரெண்டுமே இடம், மேற்கு கரை, நாபிலிஸ் நகரம், அந்நஜாஹ் தேசிய பல்கலைக்கழகம், குல்லியத்து உடனே குல்லியத்து ஷரியா, ஷரியா பீடம். அடுத்து போட்டிங்க தாண்டு போட்டிக்கிறது டெலிபோன், சரியா? இது ரகமுல் ஹாத்திஃப் தான். பரீதுல் எலக்ட்ரோனியும் மின்னஞ்சல் முகவரியை போட்டிக்கிறாங்க கீழே. என்னத்துக்கு என்று சொன்னால் அது சம்பந்தமாக மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக. அதாவது இவர் அந்நஜாஹ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஃபேக்கல்ட்டியில இத்தனை வீதத்துல டிகிரி எடுத்துக்கிறார். எனவே அது சம்பந்தமாக இது உண்மையில அட்ரஸ் இந்த ஜாமியாக்குரிய அட்ரஸ், ரகமு டெலிபோன் எல்லாம் இந்த ஜாமியா நஜாஹ். இந்த மெத்தட் இப்ப எழுதுல, நீங்க இப்ப கொஞ்சம் படிச்சு ஃபார்மட்டுக்கு தரப்பட்டது. அடுத்து ஷஹாதத்து சானவி எல்லாமா, ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன? ஏ லெவல் முடிச்சுக்கிறார். ஷஹாதத்து சானவி எல்லாமா என்ன? ஏ லெவல், உயர்தர பரீட்சை சான்றிதழ். அப்ப நாங்க இந்த ஷஹாதான்னு சொல்ல அரபிகள் பாவிப்பாங்க. ஏ லெவல் சர்டிபிகேட் என்று சொல்லல, ஏ லெவல் உயர்தரம். எங்க ஃபரா போட்டு பிரான்ச், சரியா? உதாரணமாக ஃபரா ஜாமியத்துல் அஸ்ஹர் ஷரீஃப் சொல்லுவோமே, அங்கே மீக்கலாம் பிரான்ச். மதரசாண்டு போட்டால், அல்லது இங்க நீங்க ஃபரான்னு போட்டு பிரான்ச்சை போட்டது கிளை, மதரசத்து பேரை போடலாம், ஒரு பாடசாலையோட பேரை. அது நாபிலிஸ் திஃபல் கர்பியா பிமுஅத்தல் என்று சொன்னா நான் சொன்னேன் வீதம், வீதம். இங்க மிக முக்கியமான ரெண்டு கல்வி தகைமைகள், ஒன்று ஏ லெவல், அடுத்தது டிகிரி, ரெண்டு போட்டிக்கிறாங்க. இதுக்கு நாங்க சொல்றோம் தஹ்சீலுல் இல்ம். இந்த கலை சொற்களை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட். அப்ப இது ரெண்டாவது பாயிண்ட். இதை விட எங்களுக்கு அழகான முறையில் எழுதலாம், நாங்க லாஸ்டா பார்ப்போம். அப்ப முதலாவது பயானத்து ஷக்ஸியா அல்லது மாலுமாத்து ஷக்ஸியா, ரெண்டாவது சிவில வர ரெண்டாவது விஷயம் தஹ்சீலுல் இல்மி. மூன்றாவது விஷயம் தான் இதெல்லாம் மூன்று புள்ளிகளை கொண்ட கேள்வியா, இதெல்லாம் ஒவ்வொரு கேள்விக்கான விட, இஸ்திமாரான பகுதியில வர விடைகள் தான். இதுக்கெல்லாம் நீங்க அதாவது பயானத்து ஷக்ஸியாவை எழுத பழகணும், கல்வி தகைமைகள் எழுத பழகணும். அதே மாதிரி சிவில வர மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால் தௌராத்துன் தத்ரீபியா. தௌராத்துன்னு சொன்னால் கோர்சஸ், பயிற்சி நெறிகள். தௌரத்துன்னு சொன்னால் பயிற்சி நெறி. தார என்று சொன்னால் சுற்றினான் தானே, தார தார யதூரு. தாயிரத்துன்னு சொன்னால் வட்டத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், தாயிரத்துன் வட்டம். தௌரத்துன்னு சொல்றது சுழற்சிக்கு நாங்கள் சொல்றது தௌரத்துன். இங்க தௌராத்துன்னு சொல்றது ஒரு கலை சொல், அது கோர்சஸுக்கு நாங்கள் சொல்லுவோம். தௌராத்துன் தத்ரீபியா. இந்த தத்ரீபியா என்ற சொல் தர்ரபலிது வர, தர்ரப யுதர்ரிபு தத்ரீப், பயிற்றுவித்தான். முதர்ரிபுன்னு சொன்னால் கோச், சரியா? கோச்சர், அதாவது முதர்ரிப் பயிற்றுவிப்பாளர். முதர்ரிபு குரத்தில் கதம், ஃபுட்பால் கோச்சர். தௌரத்துன் தத்ரீபியா என்று சொல்வது இது சிஃபத்தாக யா நிஸ்பால பயிற்றுவிப்பு பயிற்சி நெறிகள். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ட்ரைனிங் கோர்சஸ். சிவில இது மிக முக்கியமான மூன்றாவது பகுதி. முதலாவது பார்த்தோம் மாலுமாத்து ஷக்ஸியா, இரண்டாவது தஹ்சீலுல் இல்மி அல்லது முஅஹலாத்துல் இல்மியா, முஅஹலாத்துல் தஅலீமி. மூன்றாவது பகுதி தௌராத்துன் தத்ரீபியா, ட்ரைனிங் கோர்சஸ் நாங்க எழுத தெரியணும். என்னென்ன ட்ரைனிங் கோர்சஸ் நாங்க முடிச்சிருக்கிறோம், நாங்க முதலாவது இதை பார்ப்போம். இந்த சார்ட்டிங்ல என்ன போட்டிக்கிறாங்க, டேட் எல்லாம் போட்டு போட்டிக்கிறாங்க. 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2004 இருந்து 2004 8ஆம் மாசம் 30ஆம் தேதி வரங்காட்டி தௌரத்து ICDL. ICDL சொல்றது இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவோம். இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் தானே, சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தானே. ருக்ஸத்து கியாதத்தில் கம்ப்யூட்டர். உண்மையிலே ருக்ஸான்னு சொல்றது லைசன், அனுமதி பத்திரத்துக்கு நாங்க சொல்றது ருக்ஸத்து. ருக்ஸத்து கியாதத்தி செய்யாரான்னு சொல்றது டிரைவிங் லைசனுக்கு சொல்றது. அந்த டிரைவிங் லைசன் மாதிரி கம்ப்யூட்டரை பாதிக்கிறதுக்கு ஒரு லைசன் கொடுப்பாங்க. அது சம்பந்தமான கோர்ஸ் தான் பெரும்பாலும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேட், அதே போல பவர் பாயிண்ட், எக்ஸல், அந்த முக்கியமான 6 விஷயங்களுக்குமே அதுதான் நல்லா படிச்சு கொடுக்கப்படும்.
ருக்ஸத்து கியாதத்தில் கம்ப்யூட்டரை ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் நாங்கள் மொழிபெயர்க்க தேவையில்லை. ஐசிஎல் இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன்ஸ் தான் நீங்க ருக்ஸத்து கியாதத்தில் கம்ப்யூட்டர்னு போட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப சுருக்கமாக சொல்லண்டால் தௌரத்துன் ஃபில் கம்ப்யூட்டர் தௌரத்துல் கம்ப்யூட்டர் தௌரத்து இஸ்திக்தாமில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாரு. சரியா? இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன்ஸ் அல்லது சர்டிபிகேட்னு சொல்லலாம். அது எங்க முடிச்சிருக்கிறாரு? எந்த இடம்? மர்கசு தாலீம் அல் முஸ்தமிர். மர்கசு தாலீம் அல் முஸ்தமிர். தாலீம் அல் முஸ்தமிர்னா தொடர்ந்தேர்ச்சியான கல்வி நிலையம். சரியா? மர்கசு தாலீம் அல் முஸ்தமிர் இது அந்த சென்டர்ல பெயர். சரியா? அது தாலீம் அல் முஸ்தமிர்ன்றது அந்த சென்டர்ல பெயர். நேரடி தரத்து தொடர்ந்தேர்ச்சியாக கற்கின்ற மத்திய நிலையம். அது எங்க? எந்த பல்கலைக்கழகத்துங்கிற சென்டர்? அது ஜாமிஅத்துன் நஜாஹ் அல் வத்தனியா. அந்நஜாஹ் தேசிய பல்கலைக்கழகத்துல தாலீம் அல் முஸ்தமிர் சென்டர்ல ஐசிடிஎல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. எங்க? நாப்லிஸ் திஃபல் கர்பியா. இது அதே மாதிரி டெலிஃபோனை போட்டிக்கிறாங்க, அதே மாதிரி பரீதுல் எலக்ட்ரானிக் போட்டிக்கிறாங்க. அப்ப இங்க ஒரே ஒரு கோர்ஸ் தௌராத்துன் தத்ரீபியான்னு சொல்லப்பட்டு ட்ரைனிங் கோர்சஸ் வந்து ஒரே ஒரு கோர்ஸ். என்ன கோர்ஸ் அது? தௌரத்து ருக்ஸத்தி கியாதத்தில் கம்ப்யூட்டர். அதாவது தௌரத்து கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் போதும். அப்ப இங்க இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தௌராத்துன் தத்ரீபியான்னு சொன்னா ட்ரைனிங் கோர்ஸ். அப்ப நாங்க ஒரு 4-5 ட்ரைனிங் கோர்சஸ் வந்து எழுத பழகிக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது முக்கியமான பகுதி. 4வது பகுதி என்ன? ஹிபுராத்துன் அமலியா, வேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஹிபுரத்துன் என்று சொன்னால் அனுபவம், ஹிபுராத் என்று சொன்னால் அனுபவங்கள், அமலியா என்று சொன்னால் அமல் என்று சொன்னால் வேக்தனை, வேலை தேவை. இதெல்லாம் யாவும் நிஸ்பா சிஃபத்தாக வந்து இருக்குது. ஹிபுராத்துன் அமலியத்துன், வேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ். சரியா? இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நான் அதை புறவே சொல்லிட்டு பெஸ்ட் நாங்கள் சிலபஸ் படிப்போம். சரியா? இங்க டேட்டா போட்டிக்கிறாங்க. எத்தனை? மின் ஆமி 2005 இலா 6. சரியா? ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ். முஹாசிப் என்றால் கணக்காளர், கவுண்டன்ட். எந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிறாரு? பேங்குல் காஹிரா உம்மான், கைரோ பேங்க். அது எங்க இருக்குது? ஒமான்ல இருக்குது. இந்த பேங்குல் காஹிரான்னு சொல்றது வந்து கொமர்ஷியல் பேங்க் மாதிரி. கைரோ பேங்க் வந்து கைரோண்டால் இஜிப்ட் இருக்கிற ஒரு சிட்டி. ஆனா இங்க அந்த இஜிப்ட் இருக்கிற அளவு வந்து பேங்குல் காஹிரா கைரோ பேங்க். கைரோ வந்து எங்க இருக்குது? உம்மான் என்று சொல்றது வந்து தௌலத் உம்மான், ஒமான் நாட்டுல இருக்கிற கைரோ பேங்க்ல அக்கௌண்டனாக 2005 தொடக்கம் 2006 டேட்டு போட்டிக்கலாம். அது எங்க? சாரி, பங்குல் காஹிரா உம்மான் நாப்லிஸ் அத்தஃபல் கர்பியா. மேலே இங்க வந்து உம்மான் என்று சொல் வந்து வந்திக்கப்படாது என்றால் இது வந்து இங்க நாப்லிஸ் தஃபல் கர்பியான்னு வந்து. தஃபல் கர்பியான்னு சொன்னால் அது பலஸ்தீன். இங்க உம்மான் வரையலாது. நீங்க அதை உம்மான கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படி வந்தால் இந்த அட்ரஸ் வரையலாம். பேங்குல் காஹிரா கைரோ பேங்க் வந்து ஒன்று அது ஒமான் நீக்கம் அல்லது பலஸ்தீன் நீக்கம். எனவே இதுல சில அச்சுப்பிழைகள் புத்தகத்தில் இருக்கிறது. நீங்க அதை கட் பண்ணிக்கோங்க. பேங்குல் காஹிரா நாப்லிஸ் தஃபல் கர்பியா. சரி, அப்ப அந்த உம்மான் வராதா? உம்மான் சொல்றது தௌலத்து உம்மான் என்றால் ஒமான் நாடு. ஒமான் நாட்டுல கைரோ பேங்க் ஓகே. ஆனா பின்னுக்கால அட்ரஸ் வந்து தஃபல் கர்பியா. தஃபல் கர்பியான்னு சொல்றது உண்மையில நாப்லிஸ் வந்து அது பலஸ்தீன் இருக்கிற ஒரு இடம் தானே. அப்ப ஒமான் வராது. இங்க மிக முக்கியம் இந்த தொழில்சார் அனுபவங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்க எந்த தொழில் செஞ்சுக்கிறோம், எந்த இடத்துல தொழில் செஞ்சுக்கிறோம், எவ்வளவு காலம் என்பது மிக முக்கியம். மிக முக்கியம். அடுத்தது பாருங்க, ஹாசூப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இஸ்திக்தாம். இப்ப இனிமேல் இந்த ஹாசூப வந்து எங்களுக்கு ஃபிபராத் அமலியால கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹாசூப் இஸ்திக்தாமுல் இன்டர்நெட். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணேன். இஸ்திக்தாமுல் இன்டர்நெட் விண்டோஸ். சரியா? விண்டோஸையும் இன்டர்நெட்டையும் பயன்படுத்தலாம். ஒரு ஸ்கில் தேவை. ஸ்கில் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. பிஷக்லின் ஜெய்யித் ஜித்தன், வெரி குட். இதுதான் மிகச்சிறந்த முறையில் விண்டோஸையும் இன்டர்நெட்டையும் பயன்படுத்தலாம். இஸ்திக்தாம் என்றால் யூஸ் பண்ண. வேட் வந்து மும்தாஸ், எக்ஸலன்ட்.
சரியா. வேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸல் வந்து ஜெயித் குட் சரியா. இஸ்திக்தாமுல் இன்டர்நெட்ல வந்து உண்மையிலே ஹிபராத்ல வரும் அல்லது எங்களுக்கு இந்த இந்த மகாராத் இதை கொண்டு வரோம் வேணும். சில இடங்கள்ல மகாராத் ஸ்கில்ஸ்ன்னு போடுவாங்க தானே, ஸ்கில்ஸுக்கு இதை கொண்டு வர இஸ்திக்தாமுல் இன்டர்நெட் எல்லாம் வந்து ஸ்கிலோட சம்பந்தப்பட்டதா. நீங்க சும்மா கொண்டு வந்தீங்க. இங்க ஹாசூபுன்றது என்னன்னா கணனிய கம்ப்யூட்டர். அது ஹாசூபுல் ஆலி. ஹாசூபுன்னு சொன்னால் கால்குலேட்டருக்கும் நாங்க சொல்றது. இந்த இடத்துல ஹாசூபுன்னு சொன்னா ஹாசூபுல் ஆலி என்று சொன்னால் கம்ப்யூட்டர் கணனி. கணனி சம்பந்தமாக அது ஸ்கிலோட சம்பந்தப்பட்டது. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணேலும், விண்டோஸை யூஸ் பண்ணேலும், மிகச்சிறந்த முறையில வேர்ட் வந்து மிகச்சிறந்த எக்ஸலண்ட் அதாவது மிகச்சிறந்த முறையில பயன்படுத்தலாம். எக்ஸலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிறந்த முறையில பயன்படுத்தலாம்னு போட்டிக்கலாம். அடுத்தது பாருங்க லுகாத்னு சொல்லி லாங்குவேஜ் சொல்றாங்க. லாங்குவேஜ் இப்ப நாங்க சிவில கட்ட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் சொல்லணும் தானே, ஸ்கில்ஸ் தான் வரதான் லுகாத். அப்ப லுகாத்னு போட்டு அரபியா, லுகா இன்ஜினேசியா என்ற ரெண்டையும் போட்டிருக்கிறாங்க. இங்க கிதாபான்னு சொன்னது ரைட்டிங். லுகாண்ட அரபியால ரைட்டிங் எவ்வளவு மும்தாஸ். இன்ஜினீசியால ரைட்டிங் வந்து முத்தவசித்துன்னு சொன்னால் மீடியம் ஓரளவு நடுத்தரம் முத்தவசித்துன். மும்தாஸ்ன்னு சொன்னால் எக்ஸலண்ட் நல்ல மிகச்சிறந்தது. அதே போல கிராஅண்டால் வந்து வாசிக்கிறது ரீடிங் மும்தாஸ் எக்ஸலண்ட். முஹாதசா அல்லது கலாம்னு சொல்லுவாங்க பேசுறது ஸ்போக்கன். அப்ப அரபு மொழியில கிதாபா மும்தாஸ், கிராஅ மும்தாஸ், பேசுறது மும்தாஸ். இன்ஜினீசியால கிதாபா வந்து முத்தவசித் மீடியம் நடுத்தரமானது, வாசிக்கிறது மும்தாஸ் சிறந்த முறையில மிகச்சிறந்த முறையில, பேச்சு ஸ்போக்கன் வந்து முத்தவசித்துன்னு சொல்றது வந்து நடுத்தரமானது மீடியம் என்று சொல்லலாம். அடுத்தது பாருங்க சீராசாத்தியால இறுதியாக வார விஷயம் தான் முஅர்ரிஃபூன. உண்மையில அர்ரஃப் என்று சொன்னால் இன்ட்ரோடியூஸ் பண்றது, அறிமுகப்படுத்துறது. இங்க முஅர்ரிஃபூன்ன்ற கருத்து என்னன்னு சொன்னால் ரெஃப்ரீஸ் என்று சொல்லுவோம். ரெஃப்ரீஸ் நீங்க பாருங்க ஒரு சீவியலினா கடைசிக்கு நாங்க ரெஃப்ரீஸ் கட்டேன். ரெஃப்ரீஸ் என்று சொல்றது என்றால் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய, எங்களுக்கு தெரிஞ்ச எங்களை பத்தி கேட்கக்கூடிய 2 நபர்கள் குறைந்தது நாங்க கொடுக்க வேண்டும். முஅர்ரிஃபூன் பன்மையில வந்திருக்கிறது. முஅர்ரிஃபூன் வராது, குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்க முஅர்ரிஃபூன் சரியா. அது எங்கட பேர் எழுதுறதுல எங்களோட உஸ்தாதுன்ற பேரை அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட இருக்கிற நல்ல ஒரு கல்விமான் பேரை கொடுக்கலாம். அதுதான் நாங்க முஅர்ரிஃபூன் ரெஃப்ரீஸ் சொல்றத. துக்தூர் சையீதுன்னு போட்டிருக்கு. மிஸ்டர் சையீதுனால் மிஸ்டர், துக்தூர்னால் கலாநிதி மிஸ்டர்னு போட்டு பேரை போடணும். அவர் என்ன கிஸ்முல் முஹாசபா அக்கவுண்ட் யூனிட் கணக்கியல் பிரிவு, அதாவது பகுதியில வேலை செய்யக்கூடிய ஜாமியத்துல் நஜாஹ் அல் வத்தனியா நஜாஹ் தேசிய பல்கலைக்கழகம் உத்தரத்தான் போட்டிருக்கிறாங்க. பரீதுல் எலக்ட்ரானிக்னு சொன்னால் மின்னஞ்சல் முகவரி. இது யாருன்னா இது இந்த உதாரணமாக துக்தூர் சையீத் முகமது ஃபதுல் வச்சோமே, மிஸ்டர் ஃபதுல் என்று கலாநிதி மிஸ்டர் ஃபதுல் என்று சொன்னால் அவர் எந்த வேலை செய்யறாரு, கிஸ்முல் முஹாசபா அக்கவுண்டிங் யூனிட்ல வேலை செய்யறாரு சரியா. எந்த பல்கலைக்கழகம் போட்டிருக்குது, அவரோட நம்பரும் அவரோட இமெயில் ஐடி அல்லது கிஸ்முல் முஹாசபாவுக்குரிய முகவரியையும் டெலிபோன் நம்பரையும் பரிந்துரை கொடுக்கலாம். இப்ப முஅர்ரிஃபூன் சொல்றது ரெஃப்ரி, தமிழ் என்ன சொல்றது தெரியாது. அதாவது எங்களுக்காக பரிந்துரை பேசக்கூடிய நபர்கள் எங்களுக்கு சொல்ல முடியும், எங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள். இது வந்து சீராசாத்தியான ஒரு ஃபார்மட், புக்லிக்கு ஒரு ஃபார்மட். இதை விட அழகான முறை எழுதலாம். இங்க நீங்க மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பாருங்க, சீராசாத்தியால மாலூமாத்துன் ஷக்ஸியான்றது ஒரு பிரதான பகுதி, முஅஹலாத்துல் இல்மி அல்லது தஹ்சீலுல் இல்மி கல்வி தகைமைகள் என்பது 2வது மிக முக்கியமான பகுதி, 3வது ஹிபராத்துன் அமலியா மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் தொழிற்சாலை அனுபவங்கள் என்பது மிக முக்கியமான பகுதி, தௌராத்துன் தஜ்ரீபியா ட்ரைனிங் கோர்சஸ் என்பது மிக முக்கியமான பகுதி. இன்னொன்று இது மஹாராத்துன் ஸ்கில்ஸ் என்ன, அது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் சொல்லலாம், மஹாரத்து கியாதத்து செய்யாரான்னு சொல்லலாம், மஹாரத்து இஸ்திக்தாமில் இன்டர்நெட் வல் கம்ப்யூட்டர் எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஃபார்மட்டை தான் நாங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் கூட சரியா. எனவே நாங்க சீராதாத்தியாவில அந்த ஃபார்மட்டை அந்த ஸ்ட்ரக்சரை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும்
சில ஃபார்மட்டிக்கு நாங்கள் அதை பார்க்கின்ற போது இன்னும் நிறைய கலை சொற்கள் உங்களால் படித்துக்கொள்ள முடியுமாக இருக்கும்.